பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். வாசிக்க கேட்கலாமா? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதாக. நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. சிஷ்யனாகிய பேதுருவினுடைய முழக்கமே நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதுதான். தேவ பிள்ளைகளே, அவர் பாருங்க, பயப்படாம எருசலேம் வீதியில ஆண்டவரை குறித்து அற்புதமான காரியத்தை பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இயேசுவை தேவன் தான் எழுப்பினார் என்று தைரியமாக தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசுவானவர் எழும்பினார், உயிரோடு கூட எழும்பினார் என்பதையும் தைரியமாக தங்களுடைய பிரசங்கத்திலே அறிவிக்கிறார்கள். எத்தனை பேர் இவ்வளவு தைரியமா பேச முடியும்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று அவர்கள் சாட்சி கூறினது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலோ இயேசுவை குறித்து சாட்சி கூறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக நாம் மற்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். செபம். அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ, சாட்சிகளை கூற ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.